அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஃபார்மர்ஸ் எதுக்காக டெல்லியில் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தான். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம எம்எஸ்பி, அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதை எக்ஸாம்பிளோடு தெரிஞ்சுப்போம். இப்போது டிமாண்ட் அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பூண்டு இப்போது அதனுடைய டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஆனால் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் ரேட் அதிகமாகும். அந்த டைமில் விவசாயிகளுக்கு பெரிதளவுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் அதே பூண்டு ப்ரொடக்ஷனே அதிகமாக இருக்கும்போது திரும்ப விலை எல்லாமே குறையும். அப்படி குறையும் போது அந்த பொருளை விற்கும்போது அவங்களுக்கு நஷ்டம் எதுவும் ஏற்படாத வகையில் எம்எஸ்பி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யார் அப்படின்னா சிஏசிபி அப்படின்னு சொல்லக்கூடிய கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கமிஷன் தான் எந்த அளவுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. இதை யார் கலெக்ட் பண்ணுவாங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த தொகை இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கு தான் போகுது அப்படின்னும் பொழுது அந்த 10 ரூபாய்க்கு விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்காமல் அதை விட அதிகமான ரேட்டில் வாங்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 20 ரூபா தான் எப்பயுமே 1 கிலோ தக்காளி இருக்குன்னா அதே ரேட்டில் வாங்கி ஆனால் மக்களுக்கு விற்கும்போது அது 10 ரூபாய்க்கு விற்பாங்க. ஸோ இதுதான் அந்த விவசாயிகள்கிட்ட இருந்து அதிகப்படியான தொகையில் வாங்கிக்கிட்டு அதனுடைய சப்ளை கம்மியான ரேட்டில் கொடுக்கறது தான். ஸோ கம்மியான ரேட்டில் கொடுத்தால் மட்டுமே தான் மக்கள் வாங்குவாங்க. அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன்னு சேல் ஆகும். ஸோ இது மாதிரி பல விஷயங்களை பண்ணி விவசாயிகளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இதை சட்டமாகவே கொண்டு வரணும். இப்போது நிலுவையில் இருந்தாலுமே அதை நீங்கள் ஒரு கம்ப்ளீட் சட்டமாகவும் அதுக்குன்னு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த போராட்டத்தினுடைய மெயினான கண்டிஷனாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு 12 கோரிக்கைகளை விவசாயிகள் வச்சுருக்காங்க. விவசாயிகளுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் 300 யூனிட் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் பில் இப்போ இருக்கு இல்லையா, ஸோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது. அப்போது எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாச்சுன்னா விவசாயிகளால் அதை கட்ட முடியாது அப்படிங்கிறதையும், விவசாயிகள்கிட்ட இருந்து விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் பொழுது கூட அதுக்கு அந்த விவசாய நிலத்தோட 4 மடங்கு அதிகமான காம்பன்சேஷன் அவங்க கொடுக்கணும் அப்படின்னும், விவசாயிகள் போராட்டத்தின் போது அவங்க மேலே பதிந்த வழக்குகள் எல்லாத்தையுமே ரத்து செய்யணும் அப்படின்னும், அந்த போராட்டத்திலையோ இல்லை விவசாயிகள் இறந்தாங்க அப்படின்னாலோ அவங்களுடைய குழந்தைகளுக்கு வாரிசுதாரர்களுக்கு கட்டாயம் வீட்டில் ஒரு நபருக்கு அரசு வேலையை வழங்கணும் அப்படின்னும், அரசு ஊழியர்கள் போலவே விவசாயிகளுக்கும் பென்ஷன் இது மாதிரியான விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னும் பல கோரிக்கைகளை இது போல் வச்சு தான் விவசாயிகள் அங்கே போராடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போராட்டத்தை பற்றி நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வேறு எந்த ஒரு தொழில் இல்லைனாலும் நம்மளால் வாழ்ந்துட முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூட வாழ்ந்துட முடியும். ஆனால் விவசாயம் இல்லைன்னா நம்மளால் அடுத்த வேலை சாப்பிடக்கூட முடியாது. ஸோ இந்த விவசாயிகள் இவ்வளவு தூரம் போராடி தான் அவங்களுடைய உரிமையை பெற முடியுது. ஸோ இந்த மாதிரியான விவசாயிகளுக்கு நீங்கள் நீதிபதியாவோ இல்லை ஏதாவது ஒரு துறையில் சக்ஸஸ் ஆகும்போதோ கண்டிப்பாக அவங்களுக்கு உதவுற மாதிரி சட்டத்தை அமலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்குது.